ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கனவா மீன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ கனவா மீன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கல்பாசி எடுத்திருக்கேன், 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், 2 தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கணும். வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் இப்போ தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போது 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதுக்கு நான் மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக தனியா பவுடர், அப்புறமா வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கனவா மீனை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. தண்ணி வந்துட்டு கனவா மீன்லேயே தண்ணி விட்டு வரும். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு 10 மினிட்ஸ் இதில் மூடி வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். இப்படி ரெடியாகி வந்துடும். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கிட வேண்டியதான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.